வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, சோசியரை நம்ம பார்க்க வந்திருக்கோம். பிரபலமான சோசியர் அவர். ஆன்லைனில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அவரை நீங்கள் பார்த்து ராசிகளோட, அதாவது சிம்ம ராசிகள் ஒரு ஃபேமிலியில் இருந்தால், ரெண்டு ராசிகாரமும் ஒரே இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு எய்த்தாப்புல இருக்கவங்க இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சில கருத்துக்களை நம்ம சோசியரை தெரிஞ்சுக்குவோம். வாங்க போகலாம். வணக்கம் சார். வணக்கங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷம் நமக்கு. ஆமாம், நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி தான், போயிட்டு தான் இருக்கு. டைம் கொடுக்க முடியாம டைம் எடுத்திருக்கோம். சிம்ம ராசி பத்தி கேக்குறீங்க, நம்ம சொல்லிடலாம். பொதுவா சிம்ம ராசின்னு பார்த்தாவே இருக்கிற ராசிகள்லயே சிம்மம் உயர்ந்து நம்ம சொல்லுவோம். காட்டுக்கு ராஜா சிங்கம். இப்போ இந்த 12 ராசிகரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருப்போம். அந்த ஒவ்வொரு சிம்பிளுக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கருத்துகள் இருக்கு ஐயா. அதுல ஒவ்வொரு டிராயிங்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறான கருத்தை ஒன்னா இணைச்சுதான் நம்ம இந்த படம் கொடுக்குறோம். இதுல சிம்மத்துக்கு பார்த்தா சிம்மம்னா காட்டுக்கு ராஜா. அப்ப ராசியில எடுத்து பார்க்கும்போது பார்த்தா அந்த ராசிக்கு ஆளுமை திறன் இருக்கும். பொதுவாக சிம்ம ராசி இருக்காங்கன்னா சிம்மம் எப்படி ராஜான்னு சொல்லியாச்சு. ராஜாக்கு என்ன இருக்கணும்? வெற்றி. ரெண்டாவது ஜெயிக்கணும். எல்லாத்தையும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் வந்துடும். இப்போ நீங்க சிம்ம ராசின்ட்டீங்க. இந்த சிம்ம ராசின்னாவே பாத்தீங்கன்னா சூரியன் வருவார். ஏன்னா சூரியன்கிறது ராஜா. அப்ப இந்த காட்டுக்கு ராஜா சிங்கம். அப்ப ரெண்டுத்தையும் இணைச்சா நம்ம இந்த சிம்ம ராசியும் சிம்பல் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலபுருஷன்ல 12 ராசியை எடுத்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சொல்லுவோம். பித்ருன்னு சொல்லணும். இப்ப நீங்க கர்மாதி பண்றீங்க, தவசம் பண்றீங்க, எது பண்ணணும் சூரியன் வச்சு பண்ணுவோம் நம்ம. ஏன்னா சூரியன் தான் ஆதி மூலம், ஆத்மா. அந்த ஆத்மா குறிக்கிறது பார்த்தா இந்த சிம்மம். இதுல சிம்மம், இந்த சிம்மத்துக்கு ஒரே வீட்டுல சிம்மம் இருக்குங்கிறத விட சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தங்க வீட்டுல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்களேன். எய்த்த வீடு எப்படி இருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது மனசுலயே வச்சு யாரும் சொல்றாதீங்க. சிம்ம ராசி வீட்டானா எய்த்த வீடு பார்த்தீங்கன்னா ஒண்ணு காலி கிரவுண்டா இருக்கும், இல்லைன்னா வீடு இடிஞ்சிருக்கும், இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டவனா இருப்பான், இல்ல அந்த வீட்டுல எப்போ சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. சிம்ம ராசி இருக்க வீட்டுக்கு எய்த்தாலும் ஒண்ணு குப்பைக்குள்ளி இருக்கும். உங்க வாழ்நாள் நல்லா பார்த்துருப்பீங்க, எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. என்னப்பா இப்படி பார்த்தா வீட்டுல சிம்ம ராசிக்காரர் இருக்கும். இதுல பார்க்கும்போது அப்போ சிம்ம ராசி வீடு எல்லாமே இப்படி இருக்குமானா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒரே ஃபேமிலியில 2 பேருக்கும் சிம்ம ராசி இருந்தா எப்படி ஒத்துழைப்பு இருப்பாங்களா, இல்ல சண்டை சச்சரவு இருக்கும் சொல்றீங்க இல்லையா? இப்போ இருக்கிற இடத்துக்கே அப்படி இருக்கு, ஆப்போசிட்டுக்கு அவ்வளவு பவர்னா ஒரு வீட்டுக்குள்ள 2 சிம்மம் இருக்குன்னா ஒரு கத்தியில சரி 2 கத்தி ஒரு உரையில இருக்குமா? இருக்காது. அப்போ கண்டிப்பா சீற்றம் இருக்கும். இப்ப உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். அண்ணன் தம்பி சிம்ம ராசியா இருக்காங்கன்னு வச்சு உங்க கேள்வி அதான் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் தம்பி சிம்ம ராசியா இருக்கான்னா 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஈகோ கிளாஸ் இருக்கும். அண்ணனோட நான் ஜெயிக்கணுமா, தம்பியோட நான் ஜெயிக்கணுமா, போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும். இது ஆக்கப்பூர்வமா இருக்கும். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது சிம்ம வீடு கெட்டு போக கூடாது. ரெண்டாவது அந்த சிம்மத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் எதுவும் கெட்டு போக கூடாது. அதே மாதிரி சூரியன் அமர்ற அந்த லக்னமும் அதே மாதிரி அவர் அமரக்கூடிய நட்சத்திரமும் கெடாம இருந்துச்சுன்னா அவங்களோட போட்டிகள் பொறாமைகள்லாம் மேன்மேலா இருக்கும். கரைச்சல்கள் இருந்தாலும் விட்டுக்க மாட்டா, நல்லா உயர்வாங்க. இல்லைன்னா அடிப்படி சண்டை தகராறு இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி சிம்ம ராசியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல கணவன் கையை விட மனைவி கை தான் ஓங்கி இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் கை ஓங்கும், ஆனா பல நேரங்களில் மனைவி கை தான் ஓங்கி இருக்கும். இதை நம்ம வீடியோ பாக்குறவங்க கமாண்டைங்க தெரியப்படுத்துங்க. எத்தனை பேர் சிம்ம ராசி கல்யாணம் பண்ணிருக்கீங்களோ, உங்க வாழ்க்கை என்ன சொல்லி நம்ம கமாண்ட்ல கொடுங்க. நம்ம இதை பத்தி நான் அப்புறம் பேசுவோம். ஏன்னா சிம்மங்கிறது அந்த கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவி இருந்தாலும் அந்த கை ஓங்கிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அப்பா அம்மா சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லணும்னா, இது என்னப்பா பிள்ளையாப்பா, இது இந்த பிள்ளையவானா பெற்றங்கிற மாதிரி அப்பா பிள்ளைய திட்டுவாரு. புள்ள என்ன சொல்லுவானா, இது என்ன எனக்கு அப்பா, என்ன அப்பா இப்படி சொல்லிட்டு கம்பாரிசன் போய்கிட்டே இருக்கும். அந்த அமரக்கூடிய சூரியன்கிறது நல்ல ஒரு நிலையில இருந்துட்டாங்கன்னா கம்பாரிசன் இருந்தாலும் விட்டுக்க மாட்டாங்க. இந்த அப்பாங்கிறது பிள்ளைய திட்டினாலும் பிள்ளைக்கு வாங்கி செஞ்சுட்டு போயிடுவார். என்ன செய்யணுமோ அந்த பிள்ளைக்கு அப்பா செஞ்சிருவாரு. அந்த அப்பாவுக்கு பிள்ளை என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருவாங்க. ஆனா ஈவ காசு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 2 சிம்மம் இல்லையா, 2 சிம்மம் கர்ஜிச்சுட்டே இருக்குங்கிறது ஒரு ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். வேற என்னையா கேக்குறீங்க? ஆமா சரி. இப்ப நார்மலா ஒரு தொழில் பண்ற இடத்துல சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு நேரம் ஆப்போசிட்ல இருந்தா அவங்களோட நிலவரம் இப்படிதான் இருக்குமா? இப்போ தொழில் சார்ந்த பத்தி நீங்க கேக்குறீங்க. தொழில் பண்றீங்க, கூட்டு தொழில் நீங்க பண்றீங்க, ஒரு 4 பேரை வச்சு நீங்க வேலை வாங்குறீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரு தொழில் பண்றாங்கன்னா அவங்கள நல்லா இருக்கும். ஆளுமை திறன் நல்லா இருக்கும். எப்படி வேலை வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ராஜா எப்படின்னா கண்டிப்பா வேலை வாங்குவார்.
ராஜா கீழே மந்திரி இருப்பாரு, மந்திரி கீழே சேனாதிபதி இருப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஆள்றது ராஜா. அப்போ சிம்ம ராசிக்காரன் அதே மாதிரி வந்து சிம்ம லக்னக்காரங்க வந்து கூட்டுதல் பண்றாங்கன்னா அவங்ககிட்ட ஆளுமை இது நல்லா வந்துடும். லீடர்ஷிப் சொல்றல, தலைமை தாங்குற தலைமை தாங்குற பண்பு நல்லா வந்துடும் அவங்களுக்கு, அவங்க நல்லா இருப்பாங்க. பட் ஆப்போசிட்டா தொழில் பண்றவங்க கொஞ்சம் இடர்பாடுகள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். எதிர்விட்டு எப்படி சொன்னோமோ, எதிர்விட்டு எப்படி நம்ம பாதிக்கப்படுறோமோ அதே மாதிரி இவங்க தொழில் ஸ்தானத்துக்கு எய்தாப்புன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்து கடைகள் இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கடைகள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அப் அண்ட் டவுன் இருக்குமே தவிர இவங்களுக்கு நிகரா அது இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் பாத்தீங்களா, சிம்மராசி வீட்டுக்காக எய்த்த வீடு காலியாகும்னு சொன்னோம் பாத்தீங்களா. அப்ப எய்த்த வீட்டுல என்ன சார் நம்ம நிவர்த்தின்னு பார்த்தா, எய்த்த வீட்டுக்காரி ஒரு சிம்மராசி அமர்ந்துட்டாங்கன்னா இது சரியா போயிடும், வேற இதாயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடுன்னு சொல்லுவோம், நிறைய சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க வீடு இருக்குன்னா அக்கம் பக்கத்து வீடு கண்டே பிரச்சனைகள் இருக்கும். இப்போ சிம்மராசி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு பக்கத்துல சண்டைக்கு வரும், இல்ல எய்த்த வீட்டுக்காரன் இவங்க சண்டைக்கு வரும். ஒரு கரைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அது தொழில் பண்ற இடமாக இருந்தாலும் சரி அந்த கரைச்சல் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும், இல்லன்னு சொல்ல முடியாது. இது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சூரியனார் ஆலயம் வீடு வழிபாடு பண்ணலாம், சூரிய பகவானுக்கு பரிகாரம் பண்ணலாம். அதே மாதிரி கோதுமை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு முதல் ஓரை பாத்தீங்கன்னா வந்து சூரியன் ஓரை, இந்த 6 to 7 சூரியன் ஓரை, அந்த சூரிய வேலை கோதுமை வாங்கி நம்ம தானம் பண்ணலாம். இப்பெல்லாம் கோதுமை எங்க சார்னா இதெல்லாம் கோதுமை மாவா வாங்கி கூட இந்த ஆலயத்துக்கு நம்ம தானமா பண்ணலாம். இதெல்லாம் நல்லது பயக்கும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் நல்லது பயக்கும். ஏன்னா சூரியன் ஆளுமையின் நல்லா இருக்கணும்னா அந்த ஆளுமை திறன் நல்லா வரும். இப்போ பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, இல்ல சூரியன் அஸ்தமனம் ஆகி இருந்தாலும் சரி ஜாதகத்துலங்கும் போது இவங்க இந்த வழிபாடெல்லாம் பண்ணும்போது அந்த அஸ்தமனம் அஸ்தங்க நிவிற்த்திங்கிறத கிடைச்சிடும். அப்போ சூரியன் வலுப்பெறும் போது அந்த அரவணைப்பு ஃபர்ஸ்ட் வரும். ராஜா பாருங்க அரவணைப்பார் எல்லாரையும். சிம்ம ராசிக்கான கடுகடன் தான் பேசுவான், புரியுதா? ஆனா எல்லாரையும் அரவணைப்பான், விட்டுக்க மாட்டான். என் திட்டமா அடுத்த நேரம் பாப்பா நீ தானப்பா என்னன்னு திட்டின வாப்பா. ராஜா அப்படிதான் போன அந்த இயல்புல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது ஒண்ணு. இன்னொன்னு சிம்மராசிகால எப்படி நம்ம கவுக்கலான்னு பாத்தீங்கன்னா, புகழ்ந்து பேசினா போதுங்க. புகழ்ச்சியை விரும்பக்கூடிய உங்களை மாதிரி இல்ல, நீங்க பேசி பாருங்க 10 பேர்கிட்ட சிம்மராசி கிட்ட. சிம்மராசி இருக்காங்க காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், சபை 4 பேருக்கு முன்னாடி நீ தான் எல்லான்ட்டையும் வச்சுங்களேன், அப்படியே விழுந்துடும் சிம்மராசிகா. ஏன்னா இதுதான் நெகட்டிவா நம்ம சொல்லல. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புகழ்ச்சி பிரியருங்கும் போது அவங்க சிம்மராசிக்காரங்க பாக்குறாங்கன்னா இதை அவங்க வந்து திருத்திப்பாங்க. ஒருத்த நம்ம வந்து புகழ்றான்னா வஞ்ச புகழ்ச்சியா என்னங்கிறது அவங்க உணர்ந்துப்பாங்க. சிம்ம எவ்வளவு வெரசா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலம். நல்லா பாருங்க, அரசவையில பாத்தீங்கன்னா புலவர்லாம் வருவாங்க, வந்து என்ன பண்ணாங்க சொல்லுங்க, நல்லா அரசனை புகழ்ந்து பாட்டு பண்ணா அள்ளி கொடுத்துருவான். 23 புலியேசின் மாதிரி நீ ஒரு அண்டங்காக்கேன்னு அடிச்சு போட்டுருவான். அது மாதிரி சிம்மராசிக்காரங்க வந்து புகழ் பிரியர்கள். கேள்வி எதுவும் இருக்கா? ஓகே, இதுவரையும் நீங்க நான் கேட்ட கேள்வி கருத்து சூப்பரா சொல்லிருக்கீங்க. உங்க கருத்து ஓகே, ஏத்துக்கிறோம், மக்களும் ஏத்துக்குவாங்க. இப்போ என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, சிம்ம ராசிகள் ஒரே வீட்டுல இருக்கும்போது அவங்களோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? சரியான கேள்விதான், சொல்லிடுவோம். சிம்ம ராசி வந்து ஒரே வீட்டுல 2 பேர் இருந்தாங்கன்னா உயிர் இழப்புக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பாதி பேர் இதை வந்து என்னன்னா வந்து ஒரே ராசியில வந்து 2 குழந்தைங்க பிறக்க தப்புங்கிறாங்க. சில வீட்டுல பார்த்தா அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே ராசிக்கு பிறக்கதான் செய்யும். அது நம்ம சித்தம் எதுவுமே கிடையாது. அதனால எந்த உயிரிழப்போ எந்த ஒரு பிரிவினையோ வரப்போறது இல்லை. ஏன்னா சிம்மங்கிறதுதான் என்னன்னா ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்குமே தவிர உயிரிழப்புக்கும் எந்த வித பாதிப்பும் வராது. எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் இருக்கு. சுயஜாதக அடிப்படையில நீங்க சிம்ம ராசி சிம்ம லக்னமா ஒரே நட்சத்திரத்துல 10 குழந்தைங்க பிறந்தால் கூட ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிம்மம் அமரக்கூடிய நட்சத்திர பாதங்கள் வேறுபடும். கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் எடுத்து பாத்தீங்கன்னா 4 பாதம் இருக்கும். ராசி ஒன்னாக இருந்தாலும் லக்னங்கள் ஒன்னாக இருந்தாலும் பிறக்கின்ற நேரத்தின் அடிப்படையில அந்த நட்சத்திரம் அமரக்கூடிய இந்த சூரியனோட அந்த பாத வரிசைகள் மாறுபடும். அதே மாதிரி ஏனைய சுப கிரகங்கள் பார்க்கும் போது குரு சுக்கிரன் வலதுபுரை சந்திரன் எல்லாம் சுப கிரகங்கள், இந்த கிரகங்கள் பார்க்கும் போது அந்த கெடுபலங்கிறது மாற்றம். அதே மாதிரி சூரியன் அமர்கின்ற ஸ்தானத்தை பொறுத்து வீடுகளை பொறுத்து நமக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் மாறுபடும். நீங்க பயப்பட வேண்டாம். இது வந்து உயிருக்கு எந்த ஒரு கெடுதலும் நமக்கு வரப்போறது கிடையாது. 2 பேர் சும்மா வீட்டுல வச்சுக்கலாம், நல்லாதான் இருப்பா. கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் போகும் மட்டும் அதை மாற்ற முடியாது. அதுக்கு பரிகாரங்கள் இருக்கு. நான் அடி விட தொடக்கத்திலே சொல்லியிருக்கேன், இந்த பரிகாரத்தை பண்ணாவே போதும் ஐயா. வேற என்னங்க கேக்குறீங்க? ஆல்ரெடி அவங்க 2 பேரும் அனுசரிச்சாலே ஓகே. நம்ம புரிய வைக்க நம்ம கடமை. ஆமா, இப்போ 7.5 சனி நடக்குதுன்னா புரிஞ்சுக்க மாட்டான். 7.5 சனி வருதுன்னாவே அவன் வந்து என்னன்னா வந்து நல்லா ஒதுக்கி வச்சிருவாங்க, கெட்டவன் சொல்றது மட்டும் காதுக்கு வந்து தேனா போயும். ஆனா சனி உட்கார்றாரு. அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க இருக்கும்போது அந்த அதிகார தோற்றம் இருக்கும், நாங்கிற ஆணவம் இருக்கும்.
அப்ப அவங்க எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த விதம் நம்ம சொல்லி புரிய வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அங்க மாறும். சொல்லுவாங்க இல்லையா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்குற மாதிரி நம்ம கரெக்டா சொல்லி புரிய வச்சுட்டாவே போதுங்க. ஓகே, இதுவரையும் உங்க கருத்து கேட்டதை மன திருப்தியா இருக்கு. அடுத்து உங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணணும்? அதாவதுங்க, நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு பார்த்தாங்கன்னா, இப்ப வீடியோல பாக்குறீங்களா, கீழே நம்மளோட நம்பர் இருக்கும். சரி, இந்த நம்பருக்கு நாமளா வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்பருக்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சொல்லுங்க. நம்மகிட்ட ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பாக்குற மாதிரி இருக்கும். முன்னாடி ஃப்ரீயா இருந்தோம், ஓகே. ரொம்ப பிஸியா போறதால வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கினா ஒரு நாள், அதிகபட்சம் 2 நாள் கேப் இருக்கும். ஒரு நாள் 2 நாள், அதனால பார்த்து சொல்லிடுவோம். அதே மாதிரி வந்து 2 கொஸ்டின் தான், 3 கொஸ்டின் தான், 10 நிமிஷம் தான், 15 நிமிஷம் தான், கணக்கு கிடையாது. உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அத்தனை கேள்வி நம்ம பதில் சொல்லிடுவோம். 1000 கேள்விகள் இருக்குனாலும் அந்த அப்பாயின்மெண்ட் டைம்ல பதில் சொல்லிடுவோம். பரிகாரம் நம்ம சொல்லுவோம், அந்த நீங்க தான் போய் கோயில பாடணுமே தவிர நம்ம கிட்ட எந்த சார்ஜும் கிடையாது. உங்க ஜாதகத்தை பார்த்து சொல்றது மட்டும் தான் நம்ம சார்ஜ் வாங்கணுமே தவிர பரிகாரங்கள் நவகிரக அடிப்படையில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத பரிகாரங்கள் சொல்லப்பட மாட்டாது. இந்த இஸ்க அஸ்ட்ராலஜில சரி, மோகன் டிவி தானே, மோகன் டிவில வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு தேவையில்லாத அன்வான்ட் செலவுகள் இருக்கு. நீங்க வீட்டுல இருந்தபடியே பார்த்தோம், நேரா வரலாம் அவசியம் இல்லை. வீட்டுல இருந்தபடி நீங்க போன்ல பார்த்தா நம்ம பார்த்து சொல்லிடுவோம். ஆமா, நன்றி. நன்றி சார். நன்றி சார்.